சமூக நீதி அரசியலை கற்று வந்த அதிமுகவினரை சங் பரிவார்களுக்கு தொண்டு செய்யும் தொண்டர்களாக பாஜக உருவாக்கி கொண்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான விசிக விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் அம்பேத்கர் சுடர் விருது முனைவர் திரு KS அலமுக்கும், பெரியார் ஒளி விருது நடிகர் சத்யராஜுக்கும், மார்க்ஸ் மாமணி விருது தமிழ் தேசிய விடுதலை இயக்க பொதுச் செயலாளர் தியாகுக்கும், காமராசர் கதிர் விருது புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்துக்கும் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பேசிய சத்யராஜ், பெரியார் திரைப்படத்தில் நடித்து அதற்கு சம்பளம் வாங்காமல் அவர் பயன்படுத்திய மோதிரத்தை வாங்கியதாகவும், எம்ஜிஆரிடம் இருந்து உடற்பயிற்சி உபகரணத்தை வாங்கியதாகவும் குறிப்பிட்டார். அதேபோல் திருமாவளவனிடம் வாங்கிய 500 ரூபாயை பிரேம் போட்டு வீட்டில் வைக்க உள்ளதாக கூறிய அவர் பாஜகவின் பாசிசம் குறித்த எம்ஜிஆர் பாடலை பாடினார். வாத்தியார் பாட்டு ஒன்று இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு. போயும் போயும் மனிதனுக்கு, அதில் கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்று அவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே. தொடர்ந்து பேசிய சத்யராஜ், முருகன் மாநாட்டை நடத்தினால் மட்டுமே தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்றும், கடவுளை வைத்து காட்டும் வித்தை தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் உறுதிபட கூறினார். ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் என்று சத்யராஜ் கூறியதும் திருமாவளவன் எழுந்து நின்று கை தட்டினார். தமிழ்நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும். பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னார், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனால் முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்லை சாதி ஒழியணுமான்னு கேட்டால் நான் முதல்ல சாதி தான் ஒழியணும்னு சொல்லுவேனுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க. ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சி பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு உத்தரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியாக இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தானே உட்காரணும். ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச பொண்ணையில் வர முடியாதுங்க. இது பெரியார் சொல்ல, இப்ப இது லேட்டஸ்டா நடந்த விஷயம். தொடர்ந்து பேசிய திருமாவளவன், ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளிடம் பூமியை தகர்க்கும் ஆயுதங்கள் இருந்தாலும் அணு ஆயுதங்களால் தகர்க்க முடியாத ஒன்றாக இந்தியாவில் சாதிய கட்டமைப்புகள் இருப்பதாக குறிப்பிட்டார். அரசியல் ஆதாயத்துக்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்து எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்துவிட்டதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார். சமூக நீதி அரசியலை கற்று வளர்ந்த அதிமுக தொண்டர்களை எல்லாம் பாஜகவுக்கான ஆட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சங்க பரிவாரங்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் என்ன சதித்திட்டம் தீட்டி வருகிறார்கள் என்பது அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா? RSS நிகழ்ச்சியிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எப்படி நீங்கள் நீர்த்து போனீர்கள்? தொடர்ந்து பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் கல்வியை கட்டணம் இல்லாமல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.